Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம DIY keratin treatment வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா full and full natural ingredients வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்து நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சோம்பேறித்தனத்தினால நான் வந்து பண்ணுறது அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்சம் டேஸாகவே பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப வந்து ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ அதனால திருப்பி வந்து நான் இதை வந்து கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சேன். அப்படியே வந்து இது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ அந்த க்ரீம் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் வச்சுருக்கணும், நிறைய விஷயம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த க்ரீம் மட்டும் எப்படி பண்ணுறது பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஏதாவது யூஸ் ஆகாமல் வந்து போயிடும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாயில்டு ரைஸ் வேணும். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் வேணும். ஸோ தேங்காய் பால் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் இல்லைனா வந்து நீங்கள் தேங்காய் வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேங்காய் எடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு டபுள் மடங்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிருக்க பாருங்கள். ஸோ இது வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போது வந்து நம்ம வச்சுருந்த பாயில்டு ரைஸை வந்து மிக்சியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு பாருங்கள். அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பேராஷூட் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. பிகாஸ் என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைனால நான் போடலை. நான் பேராஷூட் ஆயில் தான் போட்டிருக்கேன். அது தவிர நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ உங்கள் ஹேருக்கு நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். போட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அந்த க்ரீமை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குட்டி உங்கள் ஹேரில் வந்து குட்டி ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் வந்து நல்லா வந்து அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட்டில் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. ரூட்டில் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது. ஸோ பின்னாடி முன்னாடி கொஞ்சம் கூட விடாமல் எல்லா ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 30 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஹேரை பார்த்திங்கன்னா மைல்டான ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷான ஷாம்புவில் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் எவ்வளோ நாள் கழிச்சு வந்து இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீமை வந்து உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா ட்ரையான ஹேரில் தான் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து சாட்டர்டே உங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சண்டே அப்ளை பண்ணாலும் ஓகே. இல்லை சண்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் ஓகே. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது உங்கள் ஹேரில் வச்சுருக்கணும். அண்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த தூக்கி கொண்டை போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷார்ட் ஹேர் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேராக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் போனிடெயில் போட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ கொண்டை இது வந்து பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம். அண்ட் வந்து எத்தனை நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது, கண்ட்ரோலாக பண்ண முடியல, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்ல, ஹேர் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.